ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம லாங் வீடியோ தாங்க போட போகிறோம். நான் ஏன் ரொம்ப நாள் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, செல்லு வந்து அடிக்கடி கேங் ஆகிட்டே இருந்துச்சுங்க. அது தம்பிங்க வந்து செல்லை வந்து பெரியவன் செல்லை எப்போ பார்த்தாலும் எனி டைம் நோண்டிகிட்டே இருப்பாங்களா, கேம் விளாண்டுட்டே இருப்பான் சின்னவன். அவன்கிட்ட கொடுத்து செல்லில் தண்ணி ஊற்றி அதை ஊற்றி டிஸ்பிளேலாம் போக வச்சுட்டாங்க. அதை மாற்றுறதுக்கு எங்கள்கிட்ட கையில் காசு இல்லை. அதனால் மாற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காசு இருக்கிற பண்ணிக்கு தான் நான் மாற்ற முடியும். அதனால் செல் அப்படியே வச்சுருந்தேங்க, வீடியோ போடலை. அதனால தான் வீடியோ போடலான்னு ஏதாவது ஒரு இது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடுதுங்க. அதனாலே காசு வந்து கையில் இல்லாதனால தான் இப்போ தான் போட முடிஞ்சது. இப்போ போட்டு வந்து தான் உங்களுக்கு வந்து நான் பேசுகிறேன். வந்து லாங் வீடியோ தான் போடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் வந்து ஒடிசாவில் தாங்க இருக்கோம். ஒடிசாவில் வந்து சில வரமுறைகளை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா. அதனால் இங்கே வந்து சில வாடகை வீட்டில் தாங்க நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லை. அதாவது சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. சப்போர்ட் பண்ணுறது இவங்க அப்பா அம்மா கூட தானே நீங்கள் இருப்பீங்க, ஒடிசாவில் இருப்பீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. நாங்கள் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இவங்க அப்பா அம்மா கூட இல்லை. இவங்க வந்து தனியாக இருக்காங்க. எங்களை அதாவது வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்கலை. ஜாதி வேறு ஜாதி கல்யாணம் பண்ணியிருக்கனால இவங்க ஊரில் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதனால் வந்து ஜாதி வந்து நம்ம வந்து என்னோடய ஜாதியை வந்து அவங்களோட ஜாதி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆடு வெட்டி அதில் பூஜை பண்ணி அப்போனா தான் என் சாதியை வந்து எங்கள் வீட்டுக்கார ஜாதிக்கு மாற்றுவாங்க. அப்புறம் கோர்ட் மேரேஜ் பண்ணக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதனால எங்களை தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. என் 2 குழந்தைகளையும் நான் தான் பார்த்துக்கிறேன். ஒருத்தவனுக்கு 3 வயசு ஆகுது, இன்னொருத்தவனுக்கு வந்து இப்போ தான் 8 மாதம் நடக்குது. இங்கே வருங்க பின்னாடி இருக்குதான் பார்த்தீங்களா, அவன் தான் 8 மாதம் நடக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் என் பிள்ளைங்களை வளர்க்குறேன். எங்கள் அம்மா கூட இல்லை. என் பெரியவன் பிறந்த அன்னைக்கு கூட எங்கள் அம்மா கூட இருந்துச்சு. எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சின்னவனை நானே பார்க்குறேங்களா, கால்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. யாருமே இல்லை. முந்தானத்தெல்லாம் உடம்பு சரியாமல் நல்லா படுத்துக்கிட்டேங்க. முந்தானத்தும் அதுக்கு முந்தின நாள் உடம்பு சரியாமல் நல்லா படுத்துக்கிட்டே கால்லாம் இழுத்துக்குச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் குளுக்கோஸ் ஏற்றினக்கு அப்புறம் தான் சரியாச்சு. அதுவே 2000 செலவழிச்சுங்களா. மாத்திரை அதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. உடம்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்க, சத்து மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா தம்பி பால் குடிக்கிறானுங்களா, அதனால் இப்போ பாலை வந்து நம்ம நிறுத்த முடியாது. ஏன்னா 8 மாதம் தானே ஆகுது. அவனும் சோர்ந்து போயிடுவான். அதனால் பாலை நிறுத்தலைங்க. இங்கே வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கனால முன்னாடி வந்து நாங்கள் இப்போ வந்து வேறு வீட்டில் இருக்கோங்க. முன்னாடி வந்து வேறு வீட்டில் இருந்தோம், வாடகை வீட்டில். அங்கே வந்து ஒரு கிளவி இருக்குங்க. அங்கே வந்து ரொம்ப அந்த தண்ணி அங்கே பிடிக்காத, இந்த தண்ணி இங்கே ஊற்றாத, அந்த தண்ணி அங்கே ஊற்றாத அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும், புலம்பிக்கிட்டே இருக்கும். அதனால் திட்டிகிட்டே இருக்குங்க. என் பையன் ஏதாவது வேலை பார்த்தானா, சின்ன பையன் தானே, பொறுத்து போகாது, திட்டினே இருக்கும். இங்கே ஆகியிருக்கிறோம், அங்கே ஆகியிருக்கிறோம். அவனுக்கு என்ன தெரியுமா அங்கே ஆகியிருக்கிறது இங்கே ஆகியிருக்கிறது தெரியாதுங்களா சின்ன பையன். அதனால் நம்ம சரி விடு, நம்ம வேறு வீடு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வீடு வந்துவிட்டோம். ஒடிசாவில் வந்து சாப்பாடெல்லாம் எனக்கு இங்கே வந்தப்போ சாப்பாடெல்லாம் சேரவே இல்லைங்க. ஒடிசாவில் வந்து வேறு மாதிரி சாப்பிடுவாங்க, நம்ம வந்து வேறு மாதிரி சாப்பிடுவோம். இவங்க வந்து வேறு மாதிரி சாப்பிடுவாங்க. நான் இங்கே வந்த புதுசில் எனக்கு வகுத்தால வாந்தி ஏன்னா சோறு வந்து நம்மளுக்கு செட் ஆகலைங்களா. அதனால் நம்மளுக்கு வந்து செட் ஆகலை. அப்புறம் போக போக சரியாயிடுச்சு, நானும் சாப்பிட்டு பழகிட்டேன். ஆனால் இங்கேருந்து தமிழ்நாடுக்கு போகையில் எப்படி சோறு வந்து நம்ம எங்கள் அம்மா வீட்டில் எப்படி சாப்பிடுவோம், செட் ஆகுது. அங்கேயே அதே மாதிரி தான் வகுத்தால போகும். வண்டி போகுதுங்க, அதனால அமைதியாகிட்டு. எனக்கு பூச்ச சுபாகம் எனக்கு ரொம்ப அதிகம். அதனால வண்டி போகுதுங்களா. அதனால் ஒடிசாவில் வந்து இருக்கவே பிடிக்கலைங்க. என்ன பண்ணுறது, ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணிட்டோம்ல, கஷ்டப்பட்டு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துகிட்டு இருக்கேன். 2 குழந்தை ஆகிப்போச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்காரரும் நல்ல வீட்டுக்காரர் தான், நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா வாங்கி கொடுப்பாங்க, நல்லா வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஏன் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன்னா, கொஞ்சம் நீங்கள் கையில் வந்து கொஞ்சம் காசு இல்லை. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம நம்ம சும்மா தானே வச்சுருக்கோம். சரி ஏதாவது ஒரு வீட்டில் தானே இருக்கிற, வீட்டில் இருந்து தம்பிங்களை பார்த்துட்டு எந்த வேலைக்கும் போக முடியாதுங்களா. ஒடிசாவில் இங்கே வேலை எதுவும் கிடையாது, நம்ம ஊர் மாதிரி குழந்தைய பிடிச்சிட்டு வேலைக்கு போகிற மாதிரி. இங்கே வீட்டில் தானே இருக்கோம். சரி நான் ஒன்று வாங்கி வச்சுட்டு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீடியோ போடுறேன். நம்மளுக்கு ஒரு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இங்கே வந்து யாருமே இல்லை, நாங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோங்க. கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் கொஞ்சம் நல்லா முன்னேறிட்டே போகலாம். நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நாங்கள் உயர்ந்துகிட்டே போவாங்க. எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. நான் வீடியோ எடுத்து போடுறேன், அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், சப்போர்ட் பண்ணி போடுங்க எங்களுக்கு.
உங்களுக்கு என் அண்ணன் தம்பி எல்லாமே நீங்கள் தான். அம்மா அப்பா இங்கே எனக்கு யாருமே இல்லை. உங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே ஷேர் பண்ணுறது கூட எனக்கு எங்கள் அம்மா அப்பா யாருமே இல்லை. எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. நான் ஒரு ஆள் மட்டும் தான் இங்கே இருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி கைஸ், என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணிங்க பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.